மாரியபுரம். அப்போ சேகர் இந்த பொண்ணை தரன்னு இழுத்துட்டு போனதை நான் பார்த்தேங்கய்யா. நீங்க தேடி வந்த சன்னாசி அண்ணா இப்போ உயிரோட இல்ல. உயிரோட இல்லையா? ஐயா ஐயா, என் புள்ள உசுரை காப்பாத்தின நல்லவங்களை தேடி வந்திருக்கீங்க. அதனால உங்களை தனியா சந்திச்சு உண்மையெல்லாம் சொல்லலாம்னு வந்தேன் ஐயா. அப்போ நான் போன்ல காட்டின ராகவ் கார்த்திகா இவங்கள உங்களுக்கு தெரியும் அப்படிதானே? தெரியுங்க ஐயா. அவங்கள நான் தான் காப்பாத்தி சன்னாசியோட அனுப்பி வச்சேன். ஆனா பின்னாடியே வந்து அந்த படுபாவிங்க சன்னாசிய சுட்டி கொன்னுட்டாங்க ஐயா. எங்க கூட்டத்துக்கு இது அவமானம் தான். சன்னாசி பாம்பு கடிச்சு செத்துட்டாருன்னு நாங்க போய் சொன்னோம். நீ சொல்றத பார்த்தா இங்க நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கும் போல இருக்கு. கொஞ்சம் விவரமா சொல்லுமா? என் புள்ள உசுருக்கு பயந்து அவங்க எந்த பக்கம் போனாங்கன்னு சொல்லிட்டேன் ஐயா. அவங்கள துரத்திட்டு போனவங்க சுற்றுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஐயா. சன்னாசி குண்டடி பட்டு செத்துருக்காருன்னு ஆளுங்க தூக்கிட்டு வந்தாங்க ஐயா. அப்போ இந்த நெருக்கடியில தான் ராகவோ கார்த்திகாவோ சன்னாசி போன்ல இருந்து போன் பண்ணிருக்கணும். சன்னாசி இவங்களுக்கு உதவி பண்ண போய் அநியாயமா உயிரை விட்டுட்டான். பாவம். இப்போ ராகவும் கார்த்திகாவும் எங்க இருக்காங்கன்னு தெரியலையே. போன் பண்ணா நாட் ரீச்சபிள்னு வருது. இங்க பாருமா, நீங்க இவ்வளவு தகவல் சொன்னது பெரிய விஷயம். ஆமா, கடைசியில அவங்க 2 பேரையும் எந்த பக்கம் அனுப்புனீங்கன்னு சொன்னீங்கன்னா நாங்க அங்க போய் தேடுவோம். நான் அவங்கள பொரசங்காடு பக்கமா அனுப்பி வச்சேன் ஐயா. ஆனா அந்த பக்கம் ஜாக்கிரதையா போகணும். கொஞ்சம் வழி மாறினா கூட மாயவனத்துக்குள்ள போயிடுவீங்க. ஆமா சார், அது ரொம்ப டேஞ்சரான காடு சார். உள்ள போனா ஏதோ விசித்திரமான சத்தம்லாம் கேட்கும். விசித்திர உருவம் அது இதுன்னு நம்மளை குழப்பி யாரா இருந்தாலும் மென்டல் ஆயிடுவாங்க சார். அப்படியா? இப்படியெல்லாம் கூட இருக்கா? ஆமாங்க சார். ஆமாங்க ஐயா. காடு எப்பவும் அழகாவும் இருக்கும், ஆபத்தாவும் இருக்கும். பார்த்து ஜாக்கிரதையா போங்க. நான் போயிட்டு வரேங்க ஐயா. வாத்தியாரையா, சேகரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுச்சு. போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுச்சா? ஏன், எதுக்கு? கடவுளே, நம்ம புள்ள மேல கொலைப்பழி விழுந்துருச்சு. அண்ணே, நம்ம சேகர் அப்படி பண்ணிக்க மாட்டானே. ஆமாம்மா, அது எனக்கும் புரியுது காமாட்சி. ஆனால் அந்த பரமேஸ்வர பாண்டியனும் அவன் கூட இருக்கிற கூட்டாளிகளும் சாட்சி சொல்லியிருக்காங்களே. போலீஸும் அதை நம்பி தானே சேகர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க பழைய பகையில இப்படி பழி போட்டிருப்பாங்கன்னே. நீங்க போய் விவரமா பேசி நம்ம சேகரை வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்கண்ணே. சரிம்மா. என்ன வாத்தியாரையா, வாத்தியார் புள்ள மக்கா இருப்பான்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா உங்க புள்ள கொலகாரன் ஆயிருக்கான். சார், தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க. எங்க சேகர் கொலையெல்லாம் செய்ய மாட்டான். ஆனா அவன் தான் பண்ணான்னு கண்ணால பார்த்த சாட்சி இருக்கே. இப்ப வேற ஒரு எவிடன்ஸ் இருக்குன்னு எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. அதான் சர்ச் பண்ண வந்திருக்கோம். என்னது, வீட்டை சோதனை போட போறீங்களா? சார், இங்கெல்லாம் எதுவும் இல்லை, இருக்காது சார். வாரண்டோட வந்திருக்கேன். ஒழுங்கா உதர விடாம கோஆபரேட் பண்ணுங்க. ராஜரா சார், உள்ள போய் ஒரு இடம் விடாம நல்லா செக் பண்ணியா? ஓகே சார். சார், வாரண்டை கொடுங்க பார்க்கணும். அண்ணே,
கொண்டாங்க, பார்த்தது போதும். சார் என்னையா உள்ள வெப்பன் இருக்கு சார். என்ன வாத்தியார் ஐயா, ஐ விட்னஸ் தான் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பார்த்தா இப்ப வெப்பனே கிடைக்குது. உங்க பையன் தூக்குல தொங்குறது கன்ஃபார்ம். குடும்பமான கப்பல்ல ஏறுது. பிள்ளைய பெத்தா மட்டும் போதாது, ஒழுங்கா வளர்க்கணும். இல்லைன்னா இப்படித்தான். இங்க பாருங்க, அப்படிலாம் கிடையாது. அவன் கொஞ்சம் முன்கோபி தான். அவன் கொலை பண்ற அளவுக்குலாம் கோபக்காரன் கிடையாது. அப்படி நான் அவனை வளர்க்கல. ஆயுதம் உங்க வீட்டிலே கிடைச்சிருக்கு. இந்த கொலைக்கு நீங்களும் உடந்தன்னு சொல்லி உங்களையும் கைது பண்ண முடியும். பாத்தியாராச்சுங்கிற மரியாதையில விட்டுட்டு போறேன். கேஸுக்கு ஒழுங்கா ஒத்துழைப்பு கொடுங்க, ஓகேவா? இல்லைன்னா நீங்களும் கம்பி எண்ண வேண்டியிருக்கும். வாயா போலாம். ஓகே சார். பாப்பா சார். சார், எனக்கும் அந்த கொலைக்கு எந்த சம்மந்தம் இல்லை சார், என்னை விட்டுருங்க சார். சேகர், அந்த கொலையை நீ பண்ணியிருக்க மாட்டேன்னு நான் நம்புறேன். ஆனால் இப்போ உன்னை கஸ்டடியில் எடுத்தாகணும். அது என் டியூட்டி. ஸ்பாட்டில் சாட்சி இருந்தோம் உன்னை ஏன் என்கொயரி கூட்டிகிட்டு வரலன்னு என் மேலே கம்ப்ளைண்ட் ஆயிடும். பயப்படாத. கோர்ட்டு சம்மன் வர வரைக்கும் நீ இங்கே தான் இருக்க வேண்டியிருக்கும். அதுக்குள்ளே அக்யூஸ்டை பிடிச்சிட்டா எந்த பிரச்சனையும் இல்லை. அக்கிஷ்ட தான் பிடிச்சாச்சே. கோபால், சேகர் அக்யூஸ்ட் இல்லை, சந்தேகப்பட்டு விசாரிக்க தான் கஸ்டடியில் எடுத்திருக்கோம். நீங்களா சேகரை குற்றவாளின்னு முடிவு பண்ணுறீங்க? கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையா சார்? ஐ விட்னஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு. வெப்பன் வேற வீட்டிலே கிடைச்சிருக்கு. இதுக்கு மேல அவனை அக்யூஸ்ட் இல்லைன்னு சொன்னா எப்படி சார்? சார், இதெல்லாம் அந்த பரமேஸ்வர பாண்டியனோட வேலை சார். பக்காவா பிளான் மட்டும் என்ன மாட்டி விடுறான் சார். தம்பி, நீ பண்ண தப்புக்கு ஊர் பெரிய மனுஷன் இமேஜில் கரிய பூசக்கூடாது. அப்புறம் அதுக்கு தனியாக மான நஷ்ட வழக்கு போடுவார். என்ன கோபால், விட்டா நீங்களே இந்த மாதிரி பாயிண்ட்ல எடுத்து கொடுப்பீங்க போல இருக்கு. பின்ன என்ன சார், சும்மா எப்போ பார்த்தாலும் அவர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கான். சேகரை விடுங்க கோபால். எனக்கு இந்த கேஸில் அவர் மேலேயும் அந்த நந்தி மேலேயும் சந்தேகம் இருக்கு. கையும் களவுமா குற்றவாளி மாட்டியிருக்கான். கேஸ் க்ளோஸ் ஆயிடும் சார். அதை கோர்ட்டு பார்த்துக்கோ. ஆமாமா, அதில் டவுட் இல்லை. தம்பியை கோர்ட்டு பார்த்துக்கோ. அது வரைக்கும் நாம பத்திரமா பார்த்துக்கணும். அது ஏன் பொறுப்பு சார், நீங்க கவலைப்படாதீங்க. கோர்ட்டுக்கு போற வரைக்கும் தம்பியை நான் நல்லா கவனிச்சுக்கிறேன். கோபால், என்கொயரிங்கிற பேர்ல சேகரை தொந்தரவு பண்ணக்கூடாது. உண்மையை கேட்ட உடனே சொல்லிட்டா நாம ஏன் சார் அக்யூஸ்ட தொந்தரவு பண்ண போறோம்? சார், நான் கொலை பண்ணல சார். தம்பி, போலீஸ் ஸ்டேஷன், இங்க சவுண்ட் எல்லாம் கொடுக்க கூடாது. அப்புறம் சவுண்டே வர முடியாத அளவுக்கு ஆயிரும். ஏதோ தம்பி எமோஷன் ஆயிட்டாப்ல, அதுக்காக ஏன் மிரட்டுறீங்க கோபால்? சேகரை அழைச்சிட்டு போய் ஃபார்மாலிட்டிஸ்ல சைன் வாங்கிட்டு அவரை லாக்அப்ல அடைங்க. ஓகே சார். தம்பி பாப்பா, சார் இங்கே வைக்கிறேன். ஏன் அக்யூஸ்ட் நிக்க மாட்டீங்களோ? கோபால் சார், என்ன இதெல்லாம்? சார், ஃபார்மாலிட்டிஸ் முடிக்க வேண்டியது என் வேலை. நீங்க என்கிட்ட விட்டீங்கல்ல. போலீஸா நான் எல்லாரும் எப்படி நடத்துவனோ அப்படித்தான் இவனையும் நடத்துவேன். அக்யூஸ்ட் கிட்ட இறக்கம் காட்டக்கூடாதுன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இருந்தாலும் கொஞ்சம் ஓவரா போகாதீங்க, பார்த்து. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சார். தம்பி, உன் பேர் என்னப்பா? சேகர். வெறும் சேகரா இல்ல வீரசேகர், விவசாய சேகர்னு ஏதாவது பட்டங்கிட்ட இருக்கா? அதெல்லாம் இல்லை சார், என் பேர் சேகர் தான். அப்பா பேரு கிருஷ்ணன். என்ன பண்றாரு? ரிட்டையர்ட் ஸ்கூல் வாத்தியார், இப்போ விவசாயம் பண்ணுறாரு. அம்மா பேரு லக்ஷ்மி. என்ன பண்றாங்க? அம்மா இல்லை சார். இல்லைன்னா எப்படி? நான் பிறக்கும்போதே இறந்துட்டாங்க.
அப்படி விவரமா சொல்லு. மொட்டையா அம்மா இல்லைன்னா வேற மாதிரிலாம் யோசிக்க சொல்லுதுல்ல. அப்போ பிறக்கும் போதே ஒரு உசுரை முழுங்கிட்டு தான் பிறந்திருக்க என்ன? சார் இப்பயும் சொல்கிறேன், அந்த பொண்ணை நான் கொல்லலை. எந்த குற்றவாளியா நான் கொலை பண்ணணும்னு ஒத்துருக்கான்? நீங்க இல்லைன்னு தான் சொல்லுவீங்க. நாங்க தான் எங்க பாணியில விசாரிச்சு உண்மையை கக்க வைக்கணும். உண்மையை சொல்றதுக்குள்ள நீ எவ்வளவு ரத்தம் கக்க போறியோ. சொல்லு சொல்லு. சார் என்னை நம்புங்க சார், நான் போய் சொல்ல சார். உடம்புல கை காலில் எங்க மச்சா இருக்கே? சார் இங்கே. அட்ரஸ் சொல்லு. சுப்பிரமணியபுரம் நம்பர் 10 காந்தி தெரு. சரி வா, முதல்ல உன்னை லாக்கப்ல போடணும். போப்பா. போ. சார் செய்யாத தப்புக்கு என்ன பிடிச்சி உள்ள போறீங்க சார்? இது நியாயமே இல்லை சார். இதோ பார், போலீஸுக்கு நியாய அநியாயம்லாம் நீ சொல்லி தராத. அதெல்லாம் தெரிஞ்சுதான் டியூட்டிக்கு வந்திருக்கோம். சும்மா சொன்னதே சொல்லி எங்களை டார்ச்சர் பண்ணாத. பேசாம இருக்கணும், இல்ல ரெகுலர் போலீஸ் வேலையை காட்ட வேண்டியிருக்கும். புரிஞ்சுதா? ஏய், ஒழுங்கா காய் தனியா பழம் தனியா திருப்பி போடுங்கடா. சரிங்கய்யா. ஏண்டா நந்தி அண்ணே, உன் உல்லாச பறவையில் ஒரு பறவையை சேகருக்காக காவு கொடுத்தாச்சு. உனக்கு ஒன்றும் சென்டிமெண்ட் இல்லையே? யாருண்ணே சொல்கிறீங்க? சாந்தி அம்மா மருமகளையா? ஆமாண்டா. அதெல்லாம் இல்லைண்ணே, ஆட்டை பாசமாக தான் வளர்க்குறோம். சாமிக்கு நேர்ந்து விட்டா வெட்டி தானே ஆகணும். அது சரி சரி சரி. இதான் கைவசம் நிறைய பறவைகளை வச்சிருக்கிய. உனக்கு எனக்கு அவ்வளோ எங்கண்ணே, நம்ம சிம்ரானை தான் உஷார் பண்ணலான்னு பார்க்குறேன், முடியலையே. ஏய், எல்லா ஃபிகரும் உஷாராகுது. செட் ஆகலையா பின்னாடி சுற்றி டயத்தை வேஸ்ட் பண்ணாத. சரிண்ணே. வணக்கண்ணே. வா கோபாலு. வாத்தியாரமான உள்ள தலையாச்சா? ஆமாண்ணே. அதான் நம்ம நந்தி அப்படியே பார்த்த மாதிரி சாட்சி சொன்னாப்ல. கத்தி வேற அவன் வீட்டில் கிடச்சிச்சு. இது போதாதா, தம்பி லாக்கப்ல கண்ணீரும் கம்பளையுமா கிடக்கான். ஆமாண்ணே, கத்தி கிடச்சிச்சா இல்லை கிடைக்க வச்சிங்களா? அது இந்த நிஜந்தம்பாய வந்ததுலேருந்து இந்த ஊருக்குள்ள நம்ம மேலே பயம் இல்லாமல் போச்சு. இந்த நிஜந்தனை போட்டு இவனுங்களை மிரட்டலான்னு பார்த்தேன். அவனை வேற அவனை போட்டான். என்ன, அந்த கொடுப்பனை நமக்கு இல்லாமல் போயிடுச்சு. இந்த பொண்ணும் அப்புறம் ஒரு அது இதுன்னு அவங்க பக்கம் சாய ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேலே அவளை வச்சிருக்கிறது ஆபத்துன்னு தெரிஞ்சுது. அதான் பார்த்தேன், ஒரே கல்ல 2 மாங்காயும் அடிச்சிடலான்னு ஒரு ஐடியா வந்துச்சு. அதான் அந்த பொண்ணை கொன்று சேகர் பாயில சிக்க வச்சேன். இந்த பரமேஸ்வர பாண்டி அண்ணா உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கணும்ல. நல்ல ரூட்ண்ணே, இனி அவன் தொலைஞ்சான். அப்பெல்லாம் அசால்ட்டாக இருக்க முடியாது. கேஸ் கோர்ட்டுக்கு வரும், அவன் வக்கீலும் வாதாடுவான்ல. ஒருவேளை அரசு வக்கீலோட அவன் கொஞ்சம் திறமையான ஆளாக இருந்தானே வை, கேஸை உடச்சிருவான். நாம நீட்டாக கேஸை ஜோடிச்சு சாட்சி இன்னும் ஸ்ட்ராங் பண்ணிடலாண்ணே. அதெல்லாம் அப்புறம் அந்த பயல விசாரணைங்கிற பேரில் அடித்து துவச்சிடும். நீ அடிக்கிற அடியில் இவன் பிறந்தப்ப இவன் தாய் மாமா கொடுத்தான்ல சேனை, அது வெளியே வரணும். இந்த கதையிலலாம் எழுதுவாங்க தெரியுமா, பிழிஞ்சு நார் நாராக கிடந்தான்னு, அந்த மாதிரி அவன் கிடக்கணும். எனக்கே கை துருதுருன்னு தான் இருக்கு. ஆனால் அந்த இன்ஸ்பெக்டர் குறுக்கு நெடுக்க வந்து கை வைக்க விட மாட்டேங்கிறான். அதனால ஒரு நாள் ஸ்டேஷனை விட்டு வெளியே அமிச்சா சேகர்பால நீ செஞ்சிருவியா? அது போதும்ண்ணே, ஒரு நாள் அவனை உரிச்சு உப்பு கண்ட போட்டுருவேன். நீங்க ஒரு நாள் மட்டும் இன்ஸ்பெக்டரை வெளில அனுப்புங்கண்ணே. இப்பயே பேசுறேன். சார், நான் தான் சார். சின்ன உதவி. ஒருத்தன் வேண்டாதவன் உங்கள் செல்லில் இருக்கான், அவனை லைட்டாக தட்டணும். ஆமாம் சார். இன்ஸ்பெக்டர் பேர் என்ன? ஜெயக்குமார்ண்ணே. சார், ஜெயக்குமார் சார், நம்ம சுப்பிரமணியபுரம் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர். அதே தான் சார். அப்படியே பண்ணி விட்ருங்க. ஒரே நாள் தான் சார், ஒரு நாள் போதும். ஓகே சார், நன்றி சார். பிரச்சனை முடிஞ்சது. நீ கேட்ட மாதிரி ஒரு நாள் பூரா அந்த இன்ஸ்பெக்டர் இருக்க மாட்டான்.
ஓகேவா? எனக்கு அது போதும்ண்ணே. மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். உப்பு பெரிய மூட்டையை வாங்கிட்டு போயிடு. எதுக்குண்ணே? நீதான் உப்பு கண்டம் போடுறேன்னு சொன்னேன்ல. ஓகேவா? ஓகேண்ணே, நன்றி, வரேன், பாய். சார். சேகரை கூட்டிட்டு வாங்க. ஓகே சார். சேகர், வா, வெளில வா. சேகர், உன்னை கஸ்டடியில் எடுத்தது எப்படி என் டியூட்டியோ அதே மாதிரி உன்னை விசாரிக்கிறது என் டியூட்டி. அதனால நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. நீ எதுக்கும் பயப்படாத. உன் நிலத்துல செத்து கிடந்த பொண்ணை கடைசியா நீ எப்போ பார்த்த? சார், நான் நிஜந்தன் சார் கூட வேற ஒரு வேலையா பரமேஸ்வர பாண்டி வீட்டுக்கு போனேன். அப்போ அந்த பொண்ணை அடைச்சி வச்சிருந்தாங்க, நான் பார்த்தேன் சார். ஆனா நான் போய் அங்க பார்த்தப்ப அந்த பொண்ணு அங்க இல்ல. இப்போ உன் நிலத்துல செத்து கிடக்கா. நீங்க அவளை மிரட்டி அப்ரூவரை மாத்தலையே. சார், அதெல்லாம் இல்லை சார். பரமேஸ்வர பாண்டியனோட பணத்துக்கும் மிரட்டலுக்கும் பயந்து தான் நிலப்பிரச்சனையில் உள்ளே வந்தாங்க. நானும் அப்போ எடுத்து சொன்னோம். அவங்க அப்ரூவலாக மாற முழு மனசோட தான் சம்மந்தம் சொன்னாங்க. நாங்கள் எதுவும் மிரட்டல சார், வற்புறுத்த கூட இல்லை, எதுவுமே பண்ணல சார். நாயத்தை சொன்னோம், அவ்வளோதான் சார். அது எனக்கும் தெரியும். இருந்தாலும் அதை இப்போ ஒரு தடவை ரீகன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். சார், இன்ஸ்பெக்டர் ஜெயக்குமார் தான் பேசுகிறேன். ஓகே சார், ஓகே சார். இப்போவே வரணுமா சார்? சரி சார், நான் வரேன். புறப்பட்டேன் சார். கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்திருக்கு. ஏதோ அவசரமான வேலையா, உடனே போகணும். நான் போயிட்டு வந்துடுறேன். பிசி சார், சேகர் லாக்கப்ல. ஓகே சார். சேகர், வா. இன்ஸ்பெக்டர் எங்கே போகிறாரு? சார், கமிஷனர் ஆஃபீஸில் இருந்து கால் வந்துதான், ஏதோ அவசர வேலையா, அதான் சார் போயிருக்காரு. ஓ, ஃபோன் வந்துடுச்சா? சூப்பரு. சரி, நம்ம என்கொயரி ஆரம்பிக்க வேண்டியது தான். சேகர் தம்பி, இந்த வாரேன். சாவி குடியா? இதோ எடுத்துகிட்டு வரேன் சார். போயிட்டு அந்த லத்தி எடுத்துட்டு வா. போ, சார். நல்ல பெருசா போ. ஏய், அப்படியே கொடு. பட்டா சார். முடியா? போ, அங்க போய் நில்லு. யாரா வராங்களா பாரு. தம்பி சேகரே, என்கொயரி ஆரம்பிக்கலாமா? நான் இப்போ லைட்டா ஒரு 4 தட்டு வேணாம். மிதி மிதி மிதின்னு மிதிப்பேனா? நீ கொலை பண்ணது நான் தான்னு கத்திக்கிட்டே சொல்வியான். இப்போ நம்ம விளையாட்ட ஆரம்பிப்போமா? சார், சத்தியமா நான் கொல்லல சார். ரெடி ஜோன். நீ கோர்ட்டுக்கு போறதுக்குள்ள உன்னை கிழிச்சு தொங்க விடுறேன் பாரு. பரமேஸ்வர பாண்டியன் தகராறுக்கு போற நீ. இனி போவ என்ன பேச்சு பேசுன? பரமேஸ்வர பாண்டியனுக்கு நிலம் ஒரு ஆளா?
சார் என் பையன் சார் உங்க பையன் சேகரை தான் அடிச்சிட்டு இருக்காரு. சேகரியா? சேகரே யோ, ஐயா என்ன வேணும்? ஏயா ஏன் பிள்ளைய போட்டு இப்படி அடிக்கிற? போயாங்க போயாங்க இங்க வந்து பேசிக்கிட்டு. சார் வாங்க சார் ப்ளீஸ். ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? அந்த பரமேஸ்வரம் பாண்டிய பேச்ச கேட்டுட்டு ஏன் எங்களை இப்படி சித்திரவதை பண்றீங்க? சார் 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 வேணாம் சார். சார் சார் விட்டுருங்க சார், பாவம் வாத்தியார் நல்லவர். போயா, வார்த்தையை அளந்து பேசு. நான் ஒரு கூட்டாளின்னு ப்ரூவ் பண்ண முடியுமா? எங்களை போல நல்லவங்களுக்கு மனசாட்சி தான் பெரிய சாட்சி. அதை தவிர நாங்க எதையும் நம்புறது இல்ல. நாங்களும் அப்படித்தான். சும்மா இங்க வந்து எங்களுக்கு பாடம் எடுக்க கூடாது, புரியுதா? மாமி, நான் கார்த்திகாவோட அப்பா கிருஷ்ணன் பேசுறேன்.